ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீராம். இது கார்டெக்ஸ் சேனல். இந்த சேனல் என்னன்னா, இந்த சேனலில் வர கண்டென்ட் எப்பயுமே வந்து ஏஐ அண்ட் வைப் கோடிங் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸாக தான் இருக்கும். இது எப்படின்னா, எஜுகேஷனில் எப்படி ஏஐ அடாப்ட் பண்ணுறது, எப்படி சாஃப்ட்வேர்ஸ் பண்ணுறது, அடுத்தடுத்து வெப்சைட்ஸ் எப்படிலாம் பண்ணுறது ஏஐ யூஸ் பண்ணி அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இந்த சேனலில் நாங்கள் கவர் பண்ணுவோம். அண்ட் புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நாங்கள் போடுவோம். இந்த சேனலில் நான் போட போகிற வீடியோ என்னன்னா 3D அனிமேஷன் போர்ட்ஃபோலியோ. இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ நான் காமிச்ச இந்த போர்ட்ஃபோலியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 3 தேவைப்படும். இதுன்றது கூகுள் ஜெமினியோட ஒரு சர்வீஸ். நெக்ஸ்ட்டு ஆன்டி கிராவிட்டி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுவும் கூகுளோட ஒரு வைப் கோடிங் சாஃப்ட்வேர். ரெண்டாவது வெர்சல் வந்து எதுக்குன்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் பண்ணுறதுக்கு, கிரியேஷன் பண்ணுறதுலேருந்து அதை எப்படி போஸ்ட் பண்ணுறது வரைக்கும் டீட்டெயிலாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க. இமேஜ் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா விஸ்க் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஸோ விஸ்க் லேப்ல போய்ப்போம். இதுதான் விஸ்க் லேப். இதில் வந்து நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேஷன்ஸு அதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் முதல்ல ஒரு ஃப்ரேம் செய்ய போகிறோம். அதாவது ஒரு இமேஜ் எடுத்து அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு ஃப்ரேம் செய்ய போகிறோம். அந்த ஃப்ரேமை வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ அதான் பண்ண போகிறோம். இப்போ பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம இங்கே இமேஜ் வைக்கணும். ஆட் இமேஜ் கொடுத்துப்போம். சப்ஜெக்ட்ன்ற இடத்துல வந்து இமேஜ் வைக்கணும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சாம்பிள் இமேஜ் வந்து கூகுள்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த இமேஜ் வச்சுக்கலாம். ஸோ நான் ப்ராம்ப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த ப்ராம்ப்டோட லிங்க்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் சொல்லிட்டு ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்டை ஃபஸ்ட் எடுத்துப்போம். அதாவது இந்த ப்ராம்ப்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்ல ப்ராம்ப்ட். இதை இமேஜ் வச்சதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணோன்னே ரெண்டர் ஆகும். ஸோ இப்போ ரெண்டர் ஆகணும். வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இமேஜஸ் வந்துருக்கு. 2 இமேஜஸில் ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இருக்க இமேஜ் வந்து நல்லா இருக்கு பார்க்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இமேஜ் வச்சுப்போம். ஓகே, இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிப்போம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் இந்த வீடியோவில். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஃபுட்டேஜ் நம்ம வேணும் நமக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்னொரு ஃப்ரேமுக்கு பண்ண போகிறோம். அதாவது நேராக பார்க்குற மாதிரி. ஸோ நம்ம அதை தான் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் அனிமேட் பண்ண போகிறோம் ஸ்க்ரோல் பண்ணும்போது. ஓகே, நான் அதுக்கும் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். அது லாஸ்ட் ஃப்ரேம் பேரில் இருக்கும். மேக் த பர்சன் லுக்கிங் டுவர்ட்ஸ் த ஸ்க்ரீன். ஸோ இதுதான் அந்த ப்ராம்ப்ட்டு. ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்டை டெலீட் பண்ணிட்டு இந்த ப்ராம்ப்டை போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த ஸ்க்ரீன் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதில் ரைட் சைடில் இன்னும் பெட்டராக இருக்குது. லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ரைட் சைடு எடுத்து போய் இதுலேயும் இது டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமையும் லாஸ்ட் ஃப்ரேமையும் அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா Veo 3. ஸோ இப்போ நம்ம பண்ணுற இந்த இமேஜ் ஜென்ரேஷனும் வீடியோ ஜென்ரேஷனும் வந்து நீங்கள் மணி ப்ரோ வெர்ஷன் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஃப்ரீ வெர்ஷன்லேயே ஒரு லிமிட் இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்டூடெண்ட் ப்ரோ வெர்ஷன் வச்சுருக்கனால நான் அதில் பண்ணிட்டேன். சரி, ஓகேவா? ஸோ இதில் வந்தாச்சு. இதெல்லாம் வந்து நியூ ப்ராஜெக்ட் நாட்டிக்கோங்க. இது வந்து Veo 3 ஃப்ளோ. சரியா, ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, இல்லை Veo 3ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரேம் டு வீடியோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இமேஜ் எடுக்க போகிறோம். பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். அனிமேஷன் ஸ்மூத் சினிமேட்டிக் 3D ட்ரான்சிஷன் சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை எடுத்துக்க போகிறோம். இந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுறோம், என்டர் அழுத்துறோம். ஸோ இப்போ வந்து அது வீடியோ ஜென்ரேட் ஆகும். ஸோ வீடியோ ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை CLN.in. CLN.inன்றது வீடியோ டெம்ப்ளேட்ஸ், மியூசிக்ஸ் அண்ட் SFX லைப்ரரிஸ் வச்சிருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த சைட்டில் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் 799 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸை நீங்கள் ஈஸியாக அன்லிமிட்டடாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சினிமேட்டிக் மூவிஸ்லேருந்து லோகோ ரினியல் இன்ட்ரோஸ், வீடியோ டெம்ப்ளேட்ஸு, சேவ் த டேட்ஸு அண்ட் காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் ஃபார் 799. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ யூஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2 வீடியோ ரெடியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் உங்களுக்கு வந்து ஒழுங்காக வரலன்னா புதுசாக கூட க்ரியேட் பண்ணிட்டு திருப்பி பண்ணுங்கள். சூப்பராகும். நமக்கு இந்த லெஃப்ட் சைட் இருக்க ஃபுட்டேஜ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து இதை ஒரிஜினல் சைஸ்ன்னு இருக்கு பாருங்கள், 720p. ஸோ இதே கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் MP4 to வெப் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வரும் ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட் போய்க்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அந்த வீடியோ எடுத்து இங்கே போட போகிறோம். இது மூலிமா என்ன ஆகும்னா அந்த வீடியோவோட
ஃப்ரேம் பை ஃப்ரேமோட இமேஜஸ் வந்து நீ டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ அதான் அதோட ப்ராசஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த எடுத்த வீடியோவை இதில் போடுவோம். ஸோ இப்போ வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து MP4 மாற்றுறதுக்கு கேட்குது. ஸ்டார்டிங் செகண்ட் ஒரு டைம் கேட்குது, எண்டிங் டைம் வந்து 8 செகண்ட்ஸ். ஸோ நம்ம 8 செகண்ட்ஸ் தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, ஃப்ரேம் ரேட் வந்து 24 இருக்குது. நம்ம வந்து ஆவரேஜாக ஒரு 18 வச்சுப்போம். அண்ட் குவாலிட்டி வந்து இதுக்கு மேலே நல்லா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம 84 அது 80 அந்த ரேஞ்சில் இருக்கட்டும். பிகாஸ் நம்ம இது குவாலிட்டி கொஞ்சம் குறையும், பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை கன்வெர்ட் கொடுப்போம். இப்போ கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ண வரைக்கும் ரெடி அனிமேஷனாக நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ப்ளிட் பண்ண ஆப்ஷன் இருக்குல்ல, அதை அழுத்துனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் PNG ஃபார்மேட்டாக கேட்குது, இல்லை எதுவும் கேட்குது. ஸோ நம்ம இப்போ வந்து JPG ஃபார்மேட் கொடுப்போம். எப்படி ஸ்ப்ளிட் ஃப்ரேம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போட்ட வீடியோ வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபோட்டோஸ் வந்துருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வெப்சைட்டுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டவுன்லோட் ஃப்ரேம்ஸ் எஸ் ZIP அதை கொடுத்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ZIP டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அன்சிப் பண்ணணும். எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆனால இது ஒரு ஃபோல்டர். ஸோ இந்த இதை ரெடி பண்ணிடுவோம். ரீநேம் பண்ணி சீக்வன்ஸ் வச்சுக்கோம். ஓகே, இப்போ இந்த இதில் வந்து நம்ம இப்போ இமேஜஸ் வச்சுருக்கோம். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம ஆன்டி கிராவிட்டி போய் நம்மளோட கோடை பார்ப்போம். கோட் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம ப்ராம்ப்ட் ஒன்று வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம இதில் வந்து ஆன்டி கிராவிட்டி ஒரு ப்ராம்ப்ட் வரும். ஸோ இப்போ நம்ம அதை காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே சீக்வன்ஸுங்கிற வச்சுருக்கோம். இப்போ இதுகிட்ட ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, இந்த இதுகிட்ட நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு நம்ம இதை ரன் கொடுக்க போகிறோம். ரன் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாடல் வச்சுக்க போகிறோம்னா Gemini 3 Pro High. ஏன் இந்த மாடல் யூஸ் பண்ணுறோம்னா இந்த மாடல் வந்து டிசைனுக்குன்னே கொஞ்சம் எஃபிஷியண்டான மாடல். ஸோ நல்லா ஒர்க் ஆகுது டிசைனுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வச்சுருக்க அந்த இமேஜஸ் வந்து சீக்வன்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். பிகாஸ் நம்ம ப்ராம்ப்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நான் அதை என்டர் எடுத்துறேன். ஓகே, இப்போ நம்மளோட சைட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஆன்டி கிராவிட்டி மூலிமா. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் போடுவோம், நிறைய வெப்சைட் வீடியோஸ் அண்ட் சாஃப்ட்வேர் பண்ணுறது அப்படின்னு போடுவோம். நான் வந்து ஸ்ரீராம், ஸ்ரீலைட்டோட கோஃபவுண்டர். அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர். நான் நிறைய சைட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறையா ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு லிங்க்டின்ல போய் கூட பார்த்தா தெரியும், நான் வந்து ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் காட்டுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவோ இல்லை வைப் கோடிங் இல்லை ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கார்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ்னால் சொல்லுங்கள். நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து நம்ம அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறோம். நீங்கள் கேட்பீங்க இந்த ப்ராஜெக்ட்ஸாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ நல்லா ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிங்களான்னு. நாங்களும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ நாங்கள் ஸ்டில் லேர்னிங், பட் நிறைய ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எதெல்லாம் டவுட் கேட்கலாம். ஓகே, எங்களுக்கு தெரியலனா கூட நாங்கள் அதை என்னன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் சொல்யூஷன் சொல்லுவோம். One eternity later. கைஸ், நம்மளோட வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ Gemini வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் மேலே எடுத்துக்கிச்சு. ஸோ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுறதுக்கு வந்து npm run devன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ரன் ஆகுது. அதோட லோ க்ளோஸ் லிங்க் கொடுத்துருக்கு. கண்ட்ரோல் அழுத்தி கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். கைஸ், நம்ம நம்மளோட வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மை நேம் கிரியேட்டிவ் டெவலப்பர். ஓகே, நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போமா. வாவ் கைஸ், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம சைட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ தேவையான டேட்டாஸ்லாம் இதில் கொடுத்தா பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நம்ம அதை டேட்டா எடுப்போம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா என் ChatGPT யூஸ் பண்ணி என்னோட டீட்டெயில்ஸ்லாம் அதை தெரிஞ்சு வாங்க போகிறேன். ஸோ இப்போ நான் அதை காப்பி பண்ணிவிட்டு ஆன்டி கிராவிட்டிட்ட என்னோட டேட்டாவை தான் பார்த்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ என் டேட்டா கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி அந்த சைட்டை இப்போ கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஸோ டீட்டெயில்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடுச்சு. அந்த இதில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் டிசைன்ஸ் வேணும்னா நீங்கள் அதை சொல்லி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு சைட்டை காட்டுறேன். ஸோ என்னோட ஸ்கில்ஸ், சப்போர்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் செலக்டட் ஒர்க்ஸ். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னா நீங்கள் அதுகிட்டே கொடுத்து நிறையா ப்ராம்ப்ட் டிசைன் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி வந்து இப்போ டிப்ளாய் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து GitHub ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவங்க GitHubல பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் நியூன்னு அழுத்திக்கோங்க.
நியூன்னு எழுதிட்டு அந்த ப்ராஜெக்டோட ரெபாசிட்டரி நேம் கேட்குது. ஸோ நான் இதை வந்து என்னென்னா அனிமேஷன் போர்ட்ஃபோலியோன்னு போட போகிறேன். போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் எதுவும் போடாது. ஸோ க்ரியேட் கொடுக்குறேன். இதை நான் பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ போர்ட்ஃபோலியோ ரெபாசிட்டரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிரியேட் ஆனோடனே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஆன்டி கிராவிட்டிலே போகிறேன். என்ன சொல்கிறேன்னா புஷ் டு GitHubன்னு சொல்ல போகிறேன். சொல்லிவிட்டு இந்த லிங்க்கை நான் இதில் கொடுக்குறேன். ஸோ GitHubனா என்னன்னு தெரிலனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்குன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறோம். அது வந்து பெரிய கண்டென்ட். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ இப்போ புஷ் பண்ணுறதுக்கு சில டெர்மினல் அக்செப்ட்ஸ் கேட்குது. ஸோ இப்போ அதெல்லாம் அக்செப்ட் கொடுத்துடலாம். ஓகே, நம்மளோட சைட் வந்து இப்போ வந்து புஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா செக் பண்ணோம்னா GitHub ரெபாசிட்டரி நான் டாக்குமெண்ட் வச்சுக்கணும்ல. ஸோ அதை நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட சைட்டு ஃபைல்ஸ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா வெர்சல் வந்துட்டு ஆட் நியூன்னு இருக்கிற இடத்துல ப்ராஜெக்ட் இருக்குங்க, அதை அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இதில் நம்ம GitHub ஆல்ரெடி நான் எடுத்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் அனிமேஷன் போர்ட்ஃபோலியோ நான் இப்போ பண்ணதை வந்து இம்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு டிப்ளாய்ன்றதை கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ டிப்ளாய் கொடுக்கும்போது இப்போ அந்த ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இம்போர்ட் ஆகிரும். ஸோ இப்போ இம்போர்ட் ஆனோடனே நம்ம சைட் பப்ளிக்கு வந்துடும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன், ப்ராசஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலாக நம்மளோட வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டொமைன் லிங்க் நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு சைட் வந்துடும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இதில் பப்ளிஷ் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்மளோட சைட்டு. நம்ம ஸ்டார்டிங் ஒன்றுமே இல்லாமல் ஸ்க்ராட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி பப்ளிஷ் பண்ணுறது ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்கார்டில் டவுட்டில் கேளுங்க. நான் வந்து அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.